ஏமா சொல்லிட்டா? நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீ வரமாட்டேன்னு அவங்க சொல்லிட்டானுங்க. அனாதை போனோன்னு கார்பரேஷன்காரங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி அந்த ஆளு உங்களை அடிச்சோம், நீங்க அவரை திருப்பி அடிக்கல. அந்த ஆள் ஒரு பைத்தியம். பைத்தியம் அடிச்சா வலிக்காதா? நானும் ஒரு மாதிரி பைத்தியம் தான். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன பார்த்த? பார்த்தத உன் புருஷன்கிட்ட சொல்றேன். ஓ, நீ என்ன பிளாக்மெயில் செய்யலாம்னு நினைக்கிறியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். உன்னையும் தெரியும், புருஷனையும் தெரியும், உன் கூட பெட்ல இருந்தவனையும் தெரியும். என்ன மோகன், பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற நீங்க இப்படி எல்லாம் பேசுறது சரிதானா? அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவியா? அந்த ரோஸ். இந்த பூ. ஓ, இதானா? நான் என்னவொன்னு பயந்துட்டேன்.
மாமா மாமா வாடா வாடா மருமகனே, என்ன விஷயம்? கொண்டு வந்திருக்க மாமா. கொண்டு வந்திருக்கியா? நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன்ல, உனக்கு வலிச்சுதா? டேய், நான் நினைச்சேன் நீ அந்த பொண்ணோட வலையில விழுந்துட்டியோன்னு. அவன் எங்க? யாரு? உன் கூட ஒருத்தி வந்தாலே அன்னைக்கு நீ கூட்டிட்டு வந்தியே, இவளும் மோசக்காரி தான். எனக்கு இவ தேவையில்லடா. இவளும் இவ புருஷனுக்கு துரோகம் செஞ்சவதான். எனக்கு அவதாவணும். அவன் எங்கடா? இவ தப்பு செஞ்சா, அதனால கொன்ன. அவ தப்பு செஞ்சா, அவளையும் கொல்லுவேன். பைத்தியக்கார மாதிரி புலம்பாத, சீக்கிரம் போ. அவளும் மோசக்காரி தான், அவளையும் கொல்லுட்டு வா. அவ துரோகம் செஞ்சா, அவளையும் நான் கொல்லுவேன். நான் லட்சியவாதி. நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. இப்போ எதுக்காக சும்மா கத்துறீங்க? இவ காரியத்தை நான் பாத்துக்கிறேன். விட்டா நீ ஊரையா வித்துருவேன். மோகன் சார் இன்னும் வரலையே. குட் மார்னிங் சார். என்னங்க கரெக்டா? ரவி எங்க? டார்க் ரூம்ல. சார் நான் பிரிண்ட். சார் நான் ஹெல்ப்புக்கு. அவன் பிரிண்ட், நீ ஹெல்ப். Bloody bastard. சார் சாப்பாடு ஆறுது, சாப்பிடலீங்களா? வேண்டாம், நீ சாப்பிட்டுக்க. சார் அப்போ வேணு? நாளை காலையில் எடுத்துக்கிறேன்.
மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ண வந்திருக்கா? அடிச்சு தோத்துறாங்க. உள்ள வாங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னை காப்பாத்துறதுக்கு மறுபடியும் நீங்க கடவுள் மாதிரி வந்தீங்க. சாப்பிட ஏதாவது கூட எனக்கு பசிக்குது. வாங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஆனா தயவு செஞ்சு ராத்திரில மட்டும் வராதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்க. இன்னைக்கு வந்தது என் பாக்கியம்தான். ஊருகா இருக்கா? இல்ல, பொரியல் வைக்கட்டுமா? வேண்டாம். சத்தியமா உங்களை மாதிரி நல்லவரை நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க யாரோ நான் யாரோ, ஆபத்து சமயத்துல தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்க. கொஞ்சம் பொரியல் போடு. என்னால உங்களை எப்பவும் மறக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி கொடு. என்னவோ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன்.
சாரி. இட்ஸ் ஓகே. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். 5 மணிக்கு என் வேலை முடிஞ்சிடும். சுரேஷ் அண்ட் கம்பெனில தான் எனக்கு வேலை. 5 மணிக்கு அங்க வர்றீங்களா? நான் வரல. அப்ப நான் வரேன். என்ன மோகன், சற்று கிழிஞ்சது கூட தெரியாம வேலை செஞ்சிட்டு இருக்க? அது எனக்கு தெரியும், நீங்க போங்க. சீக்கிரம். சரி. இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது புது ஷர்ட். நான் நினைச்சேன் நீங்க வரமாட்டீங்கன்னு. எதுக்கு என்ன வர சொன்ன? வர சொன்னது சரிதான், ஆனா நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன எப்பவும் மௌனமாவே இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறது? என்ன பார்த்தா பயமா, இல்ல பெண்களோட பழகுறது பிடிக்காதா? பிடிக்காது. அப்ப என்ன? நானும் ஒரு பெண் தானே. ஆனா இந்த மௌனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டாம் மாமா, ப்ளீஸ். வேண்டாம். துரோகி. மாமா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அதுக்கு என்னப்பா? எங்க அம்மா மாதிரி நல்ல பொண்ணுங்க இருக்காங்க பாப்பா. நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. யாருடா இங்க நல்லவங்க? 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணவன்னா ஒரு குறையுமே வைக்கல. ஆனாலும் அவங்க ஏமாத்திட்டாங்க. அவங்களா நல்லவங்க? மனப்பூர்வமான நேசிச்சும் காம வெறி பிடிச்சு ஓடிட்டா என் முதல் மனைவி எனக்கு துரோகமே பண்ணிட்டா. எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை நான் வளர்த்தேன். என் அம்மா நல்லவங்களா தான் இருந்தாங்க பாப்பா. எங்க அம்மா ரொம்ப தங்கமானவங்க, ஆனா பொழைக்க தெரியாதவங்க, வாழ தெரியாத முட்டாளா இருந்தாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை ஏமாத்திட்டாரு. எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. உங்க அம்மா நல்லவதான், தங்கமானவதான், ஆனா பொழைக்க தெரியாதவ. எல்லாம் தெரிஞ்சுதான்டா மருமகனே உன்னை நான் வளர்த்தேன்.
உன்னை பத்தி நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. நீ ஆளே மாறிட்ட. நான் ஒண்ணும் மாறல. மாறி இருக்கிறது நீங்கதான். உங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. டேய், இப்போ உன்னை நினைச்சா தாண்டா எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் நீ பேச்ச கேட்கறதே இல்ல. இது நல்லது இல்லடா. உங்க பேச்சை கேட்டு நிறைய கொலை பண்ணிட்டேன், நிறைய பாவம் பண்ணிட்டேன். எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட கதி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கு ஏற்படவே கூடாது. நான் இப்ப போறேன். சரியாவி? சரி சார். காலை எப்படி? கைய சரியா? சின்ன ஓகே. ரெடி? ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ மோகன். இன்னைக்கு சாரோட பர்த்டேயா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகன். இன்னைக்கு என் பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? வருஷம் வருஷம் நான் தானே உனக்கு ஞாபகப்படுத்துறது. ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு மோகன். நான் பிறந்த நாளே சரியில்லை. பிறந்த நாள் நல்ல நாள் தான். நீ திறமையான ஒரு போட்டோகிராஃபர். எப்பவும் நீ எங்களோட தான் இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா வா, நாம போலாம். ஹலோ. சுனிதா, நான் மோகன். மோகனா? ஆமா, நானே தான். சுனிதா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. உங்களுக்கு பர்த்டேயா? சுனிதா, சுனிதா, சுனிதா. என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. எப்படியோ இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை எனக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சே. தேங்க்யூ மோகன், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நாம ஒன்னா சேரணும். சாயந்தரம் என் வீட்டுல நாம சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. தேங்க்யூ. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை எவனும் காப்பாற்ற வர மாட்டான். சரி வாடா. உட்காருங்க, சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். வேண்டாம், நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பரவாயில்ல. என்ன மானத்தோட வாழ இவங்க விட மாட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? நான் உங்களோட வந்து தங்க போறேன். அதான் எனக்கு பாதுகாப்பான இடம். என்ன உனக்கு தெரியாது, நான் அவ்வளவு நல்லவன் இல்ல. நீ என் கூட வந்தாலும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது. எனக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணும் தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நடத்துறவன் இல்லைன்னா உன் மேல இருக்க அனுதாபத்தால சொல்றேன். நீ என் கூட வந்தாலும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது. எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க தனியா இருந்து தானா கெட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுனிதா, தயவு செஞ்சு கூட வராது. நானும் உங்க கூட வரேன். மெதுவா போங்க. கொடு. நானே கொண்டு வரேன். வேண்டாம், உன் கை நோகம். கொடு. நானும் கூட வரட்டுமா? பை பை. அப்பா ஜம்காலத்து இங்கே வெறி. ஆமா ஆமா. உட்காருங்கடா. நீங்க இங்கே இருங்க, நாங்க ஏதோ வர்றோம். டேய், அவன் எங்கடா போறான்? அவன் போட்டுடா, நமக்கு இந்த பாட்டில் போதும். அப்படியா? நீ இங்கே இரு. ம். ம்.
என்னங்க என்னாச்சு? நீ நல்லவடா. சொல்லு சொல்லு, நீ நல்லவடா. பயந்துட்டியா? இல்ல, உங்க கையால நான் செத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப அடிபட்டிருக்கா? மருந்து ஏதாவது போட்டுமா? இது எப்படி ஆச்சு? அத மட்டும் கேட்காத. நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா? மோகன், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கங்க. இது பாருங்க, நேத்து மாதிரி கொண்டு போயிட்டு சாப்பிடாம திருப்பி கொண்டு வந்தா நான் உங்க கூட பேச மாட்டேன். பேச வேண்டாம். அப்போ இன்னைக்கு நீங்க சாப்பிடாம கொண்டு வருவீங்களா? ஆமா. அப்படின்னா இப்பவே நீங்க என் கூட பேச வேண்டாம். சரி, பேசல. வாங்கி வச்சு 2 நாள் ஆச்சு. இத திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. போட்டோவை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ல. முடியோட ஸ்டைல பாருங்க. ஆபீஸ்க்கு போற லட்சணமா இது? இதுக்கு முன்னாடி சீவினது நல்லா இருந்தது. சரி, இன்னைக்கு இத பூராவே சாப்பிடுறேன். ஆ! சரி, இப்ப போலாம். மறந்துடாதீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பிக்கப் பண்ணணும். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் டு எவரிபடி. Good morning, sir. என்ஜாய் சார். மோகன் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றான். முதல்ல எல்லாம் இப்படி இல்ல. இப்ப என்னாச்சோ என்னவோ. சார் ரொம்ப ஜாலியா இருக்காரு. மோகன் எங்க? மோகன், உனக்கு என்னாச்சு? ஆளே ரொம்ப மாறி போயிட்ட. பார்த்தா புது மாப்பிள்ளை மாதிரி தெரியுது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது சரி. மோகன், நீ சாயங்காலம் போகும்போது வந்து இந்த கவரை ஸ்ரீ கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கிட்ட கொடுக்கணும். ஓகே சார். ஓகே. ஸ்ரீகிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வீடு தானே? ஆமா, என்ன வேணும்? நான் ஷில்பா அட்வர்டைசிங் கம்பெனில இருந்து வரேன். எங்க முதலாளி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. வாங்க, காப்பி குடிச்சிட்டு போலாம். வேண்டாங்க, இன்னொரு தடவை வந்தா குடிக்கிறேன். நான் அவசரமா போயாகணும். வந்ததுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிங்க. சரி, அப்படியே ஆகட்டும். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. நான் யாருன்னு தெரியுதா? தெரியுது. என் புருஷன் உள்ள இருக்காரு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நோ, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரேன். நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு நீதான் வேணும். இன்னைக்கு ராத்திரி என் புருஷன் இங்க இருக்க மாட்டாரு.
பிசினஸ் விஷயமா ஊருக்கு போறாரு. அதான் நீங்க இப்ப போயிட்டு ராத்திரிக்கு வாங்க. ம் சரி, இப்ப போறேன், ராத்திரிக்கு வருவேன். ஹலோ, என்ன திரும்பி போறீங்க? வாங்க, இந்த ஏணியில ஏறி மேல வாங்க. என்ன வர சொல்லிட்டு எதுக்காக கதவை போட்டுன? என் புருஷன் தான் பூட்டிட்டு போனாரு. அந்த ஆளு உன் புதிய நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். பூட்டி வச்சா மட்டும் நான் நல்லவள் ஆயிடுவேனா? இது மட்டும் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. என் புருஷனுக்கு தெரியாம நான் இது ஒளிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் நீங்க என்ன சொன்னீங்க? நீ பேரழகி. என்ன நல்லா கட்டி பிடிச்சுக்கோங்க ப்ளீஸ். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். சொல்லு, கேக்குறேன். என் காலை கொஞ்சம் தடவி விடுங்க. நான் இப்ப சொர்க்கத்தை பார்க்கணும். என் கழுத்தை கொஞ்சம் தடவுங்க.
வரலீங்க? நீ யாரை கேட்கறதுக்கு? நான் சும்மா தான் கேட்டேன். நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போவேன், இன்னைக்கும் போவேன், வரமாட்டேன். நீ யாராவது கேட்கறதுக்கு? ஸ்டுடியோல ரொம்ப வேலை இருந்ததாங்க. இல்ல, நான் சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். இப்ப அங்கிருந்தா வரேன். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? ஸ்மெல் வருதே. நேத்து ராத்திரி குடிச்சீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பார்ட்டிக்கு போனீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல உன்னை தவிர. கொஞ்ச நாளாவே நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க ஆளே மாறி போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ கேட்கறத பார்த்தா நான் ஒரு கொலைகாரன் தோடுதா? நீ எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவ. சாரி, நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். படுத்துக்கங்க, படுத்துக்கங்க. சுனிதா, இங்க வா, உட்கார். நான் என்ன சண்டை போட்டாலும், என்ன திட்டினாலும் நீ என் மேல வருத்தப்படக்கூடாது. இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சுனிதா, சீக்கிரமா. நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? என்னது? நான் ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு நீங்களும் என் கூட வரணும். இப்பவே வா. எஸ், இன்னைக்கு லீவ் போட்டுருங்க. எங்க போனோம்? டாக்டரை பார்க்க. டாக்டரா? எதுக்கு? உடம்பு சரியில்லையா? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மனசுல இருக்கிற கவலையெல்லாம் தீரணும்னா நம்ம நிச்சயமா ஒரு டாக்டரை பார்க்கணும். ப்ளீஸ். சுனிதா, நேற்று ஏதோ டென்ஷன்ல நான் என்னென்னவோ பேசிட்டேன். அதெல்லாம் எனக்கு தப்பா நினைக்காத. நேத்து மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே நீங்க டென்ஷனா தான் இருக்கீங்க. அது உன்னோட நினைப்பு. இல்ல, நான் சொல்றது நீங்க சீரியஸா எடுத்துக்கங்க. எனக்காக நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்ன தானே பாதிக்கும். நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அப்பாயின்மெண்டா? என் அட்ரஸ் பேரையும் டாக்டர் சொன்னியா? பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயத்துக்கே நீங்க இப்படி டென்ஷன் ஆயிடுறீங்க. அட்ரஸும் பேரும் நான் ஒன்னும் கொடுக்கல. சரி, அப்படின்னா வரேன் உனக்காக. ஹலோ டாக்டர், இஸ் மை ஹஸ்பண்ட். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. இவரை எக்ஸாம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். கமா. கமா ப்ளீஸ் சிட் டவுன். உங்க பேரு? அத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேலை? டாக்டர், என்னோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவும் கேட்காதீங்க. காம்ப்ளெக்ஸை விட்டுட்டு எதையும் மறைக்காம சொல்லணும். அப்பதான் ஒரு டாக்டர் ஆனா உங்களுக்கு உதவ முடியும். என்ன ஒரு நண்பனா நினைச்சு மனசு திறந்து சொல்லுங்க. எனக்கு நண்பர்கள் யாரும் இல்ல. அப்படிதான் என்ன உங்க சொந்தக்காரனா நினைச்சுக்கீங்க. சொந்தமா? எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல. கூட வந்தது உங்க மனைவிதானே? ஆமா, அவ என் மனைவிதான். யாரும் இங்க அனாதை இல்ல. தனியா யாரும் இல்லை நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் உண்டாவாங்க. அதை நீங்க மறந்துட்டு உங்களுக்கு யாரும் இல்லை நினைக்கிறது அது வெறும் நினைப்புதான். இனி சுயமா சிந்திச்சு பாருங்க. உங்களை புரிஞ்சிக்க நேசிக்க யாரும் இல்லையா? இருக்கார், எங்க மாமா. வெரி குட். அவர் இப்ப எங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுலயா? அப்ப நீங்க எப்பவும் அங்க போவீங்களா? நான் வளர்ந்ததே அங்கதான். அப்படின்னா நீங்க ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுங்க. இந்த சுடுகாட்டுல பேயும் பிசாசும் இருக்குமே. பேயும் பிசாசும் யாரையும் ஒண்ணு செய்யறது இல்ல. அது சரி, வேதாளத்தை எப்பாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த முருங்கை மரத்துல தொங்கிட்டு இருக்குமே. சுடுகாட்டுல எங்க முருங்கை மரம்? சரி, வேதாளம் எங்கேயோ தூங்கட்டும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு மோகினி பிசாசு கூட பாக்கலையா? ஆம்பளைங்களை பார்த்த இடத்துலயே மயக்கி கூட கூட்டிட்டு போயிடுன்னு நான் கதைகள்ல படிச்சிருக்கேன்.
ஆண்களை மயக்கிற பெண் மோகினிகளை என் வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். அந்த பெண்களை எல்லாம் துண்டு துண்டா வெட்டி எறியணும். அப்கோர்ஸ் அப்படிப்பட்ட மோகினிகளை சும்மா விடக்கூடாது. மனசாட்சியே இல்லாத அவங்க பல குடும்பங்களை கெடுத்து நாசமாக்கிடுறாங்க. என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் கேட்டது டாக்டர். எங்க அம்மா பரிசுத்தமானவங்க. எங்களோட குடும்பம் ஒரு கோவில். அமைதியான எங்க குடும்பத்துல புயல் மாதிரி புகுந்தா ஒரு மோகினி. அவதான் மேனகா. ஒரு நாள் அந்த மேனகா எங்க அப்பா கிட்ட வேலை கேட்டு வந்தா. எங்க அப்பாவும் வேலை வாங்கி கொடுத்தாரு. அந்த மேனகா ஆசை வார்த்தை பேசி மயக்கி எங்க அப்பாவோட காதலியா மாறிட்டா. இத பார்த்தோம். புருஷனோட விருப்பத்துக்கு எதிராக நடக்க தெரியாத உத்தமியான எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட ஏன்னு கேட்கல. வெளியில சொன்னா வெக்கக்கேடு, குடும்ப மானம் மரியாதை போயிடும்னு யார்கிட்டயும் எங்க அப்பாவோட கெட்ட நடத்தைய பத்தி எங்க அப்பா சொல்லவே இல்லை. எங்க அப்பா மேனகாவை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சாரு. அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்காததுனால தினம் எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு உதைச்சு திட்டி குடும்பப்படுத்தினாரு. இதெல்லாம் தாங்க முடியாத எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க. எங்க அம்மா துடி துடிச்சு செத்தத நான் என் கண்ணால பார்த்து துடிச்சவன் டாக்டர். அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தவன். அப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குறது சுடுகாட்டு காவல்காரன் எங்க மாமா தான். பை த பை, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மோகன். குட். உங்களோட ஸ்தானத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் மாறி போயிருப்பேன். எனிவே மிஸ்டர் மோகன், உங்களுக்கு ஒரு டாக்டரோட உதவி அவசியம் தேவை. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க தானே இப்ப சொன்னீங்க. நானா? நான் சொன்னா? நாளை காலையில வரேன். மோகன், உங்களோட அட்ரஸ்? நாளை காலையில 9 மணிக்கு நானே வரேன். குட் பை. பாப்பலாம். என்னங்க? என்ன விசேஷம்? உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். முதல்ல சாமி பிரசாதம் எடுத்துக்கங்க, அப்புறமா சொல்றேன். முதல்ல விஷயத்தை சொல்லு, அப்புறம் பிரசாதம் எடுத்துக்கிறேன். நீங்க அப்பாவா போறீங்க. ஓ மை காட். நிஜமாவா? அங்க இல்ல, இங்க. ஆஹா, இல்ல இங்கதான் மாட்டணும். சரி, உன் இஷ்டம்.
நம்ம பையன் விளையாடுறதுக்கு பேட்டும் பாலும், ஓட்டுறதுக்கு சைக்கிள். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கிட்டீங்களா? ம். நம்ம குழந்தை சைக்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா படிக்கிறதுக்கும் நம்ம காத்திருக்கணும். ஓ. சுனிதா, குழந்தைக்கு துணி கூட வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பேச்சு பார்க்கட்டுமா? பிறக்கிறது ஆண் குழந்தையா இருந்தா? ஐயோ, கொஞ்சம் இரு. ஏய். வாங்க. அழாதம்மா, தங்க குட்டியில நீ அழக்கூடாது. சரி, அழாதம்மா. அது கொடு. ஏய் பாப்பா, இங்க பாரு, இங்க பாரு. இந்த குழந்தை இப்படி அடம் பண்ணுது. 10 மாசம் உங்க வயித்துக்குள்ள இப்படித்தான் இருந்துச்சு. ரவி, வரேன் சார். ஸ்டில்ல நீ எடுத்துரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். சரி சார். அழாத பாப்பா. சுனிதா, சுனிதா, சுனிதா. குட்டி, நீ அம்மாவை தொந்தரவு பண்றியாடா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இன்னைக்கு ஸ்டுடியோக்கு போலியா? உன்னை பத்தி நினைப்பு வந்தது, அதான் உடனே வந்துட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஸ்டுடியோக்கு போங்க. நான் போக மாட்டேன், வீட்டுல வேலைன்னு சொல்லிட்டேன். ம். மாமா, மாமா. வாடா. மாமா, மாமா. என்ன மாமா? எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க மாமா? போங்க. யாரா அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா வப்பாட்டியா? ஐயோ, கத்தாதீங்க. தூங்குறா. நீங்க போங்க மாமா, நான் பின்னாடியே வரேன். நீங்க போங்க, போங்க மாமா. நீ என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத. உன்கிட்ட நிறைய பேசணும். சுடுகாட்டுக்கு வா. நீங்க போங்க மாமா, நான் வரேன். நீங்க போங்க. மாமா, மாமா. வாடா மருமகனே, வா. எதுக்காக வர சொன்னீங்க? இது என்னடா புதுசா கேக்குற? கொஞ்ச நாளாவே நீ ஆளே மாறி போயிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணுதான். அவளை பத்தி ஒண்ணும் பேசாதீங்க. அவ என் மனைவி. அது மட்டும் இல்ல, எனக்கு பிறக்க போற குழந்தைய அவ சுமந்துகிட்டு இருக்கா. பெண்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. எல்லாம் நடிப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல அவ. எங்க அம்மா மாதிரி பரிசுத்தமானவ. டேய், நீ ஏமாந்துட்ட. அவ மயக்கிட்டான். இல்ல இல்ல, அவ என்ன ஏமாத்தல. நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. நான் ஒரு பொண்ணோட வாழறது உங்களுக்கு பிடிக்கல. என்ன தொந்தரவு படுத்தாதீங்க. டேய், என்னடா சொல்ற? மாமா, எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ரொம்ப நேசிச்சது நீங்க தான் மாமா. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான் மாமா. ஆமா, நான் தான். ஆனா அவ என்ன உயிருக்கு உயிரை நேசிக்கிறா மாமா.
தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க பாபா, வாழ விடுங்க. சரி, எல்லாம் உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். மறுபடியும் நீ என் வழிக்குத்தான் வருவ, நிச்சயமா. இப்ப ஒருத்தைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், கடைசியா அவளையும் நீ கொன்னுடு. ஹாய் மோகன், நீங்களா? எனக்கு இப்பதான் நிம்மதி. ஆமா, நீங்க என்ன இங்க? நான் தான் பிரியா உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன மோகன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஸ்டுடியோக்கு வந்திருப்பேன்ல. இங்க தனியா பயந்து செத்துட்டேன். எதுக்காக பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல பிரியா. சரி வா, உள்ள போலாம். ஐயோ, இங்கயா? சுடுகாட்லையா? சுடுகாடுன்னு சொன்னாலே எனக்கு பயம். பயமா? செத்ததுக்கு அப்புறம் இங்க தானே வரணும். என்ன மோகன், எப்பவும் சாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. நாம வேற எங்கேயாவது போலாம். சரி, நம்ம ஸ்டுடியோக்கு போலாம். ஐயோ, அங்க வாட்ச்மேன் இருப்பான். வாட்ச்மேன் இன்னைக்கு லீவ். சரி வா போலாம். நாம அங்கேயே போலாம். மோகன், எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடு. அங்க இருக்கு, குடிச்சுக்க.
அம்மாவுக்கு இருட்டு பயமா இருக்கு. அப்புறம் எதுக்கு போலீஸ் வேலைக்கு வந்தேன்? நில்லு மோகன், நில்லு 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 மோகன். போலீஸ் போலீஸ். அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போகாத. ஐயோ, என்ன கொல்ல வராங்க, காப்பாத்துங்க. போகாத. அந்த சுடுகாட்டு கிழமை என்ன கொல்ல வரா. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. மோகன் மோகன் மோகன், அந்த பொண்ணு சாகல, ஆஸ்பத்திரியில இருக்கா. நீ போயிடு. சரி, நீங்க போங்க. ஆமா சார், அவ கடைசியா சொன்னது அந்த சுடுகாட்டு கிழவன் தான் அவளை கொல்றதுக்கு துரத்துனானா. ஆமா சார், அந்த சுடுகாடு தான். டாக்டர் சொன்னாரு அவ பழச்சுக்குவான்னு. ஆமா சார், ஒரு மேஜர் ஆபரேஷனா, ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் அவளை கொண்டு போயிருக்காங்க சார். எல்லாரும் வந்தாச்சு டாக்டர். வந்தாச்சு சார். வாட் அபவுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? எவ்ரிதிங்ஸ் ரெடி சார். சரி, நீங்க போங்க, நான் 2 நிமிஷத்துல வரேன்.
டாக்டர் ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் எப்படி இருக்காங்க? நல்ல அமைதியா இருக்கா. தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கு அப்படி என்ன வேலை? நேத்து ராத்திரி ஏன் வரல? இந்த நிலைமையில என்ன தனியா விட்டுட்டு வராம இருந்துட்டீங்களே. என்னால முடியாத நிலைமையில நீங்க இல்லன்னா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க. இல்ல சுனிதா, இல்ல. இனிமே உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது என்ன நெத்தியில காயம்? இது ஸ்டூடியோல ஏற்பட்டுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அமைதியா இரு. நேத்துல இருந்து எனக்கு வலி ஆரம்பமாயிடுச்சு. இனிமே நீங்க என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். ம், உன் பக்கத்திலேயே இருக்கு. நீ கவலைப்படாத இரு. ம், சுனிதா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க. நாம இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடலாமா? எதுக்காக நாம போகணும்? வேண்டாமா, நாம வேற எங்கேயாவது போய் வாழலாம், நிம்மதியா இருக்கலாம். எனக்கு நீ வேணும், நம்ம குழந்தை வேணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. அரை மணி நேரத்துல நாங்க வருவேன். எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சாகணும். ஓகே சார், நான் என்கொயரி பண்றேன். யோ, அந்த ஆள் உண்மையை சொன்னானா? இல்ல சார், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி, நான் சொல்ல வைக்கிறேன். நீ உண்மையை சொல்ல மாட்டேல்ல? ம்? நீ உண்மையை சொல்ல மாட்டேல்ல? அவன் எங்க இருக்கான்? சார், எஸ்பி வர்றார். அவன் குத்தத்தை ஒத்துக்கிட்டானா? இல்ல சார், அந்த ஆள் வாயே திறக்க மாட்டேங்கிறான். லுக், ஹாஸ்பிடல்ல எல்லார் கண்ணு முன்னாலையும் அவன் அந்த பொண்ணை கொலை செஞ்சிருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. என்ன நீ பண்ணி வச்சிருக்க வேலை? இந்த கிழவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க. அவன் செத்த எவன் பதில் சொல்றது? இவ்வளவு அடி வாங்கியும் அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். ஓ, ஒருவேளை பைத்தியமா இருப்பான். ம்? ஹலோ, டாக்டர் சர்மா. ஏ சர்மா, எப்படி இருக்க? உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? அப்புறம் கிளப்ல நீ பாதியில எழுந்து போயிட்டியே. என்கிட்ட தோத்த காசு நீ தரணும். சும்மா அது இதுன்னு பேசாத. ரொம்ப சீரியஸ் மேட்டர். அதனால தான் நான் அங்கிருந்து போனேன். நேத்து ஹாஸ்பிட்டல் ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு ஆள் கஸ்டடியில இருக்கான். பைத்தியக்கார மாதிரி தெரியுது. ஒரு கிழவன் சுடுகாட்டு காவல்காரன். என்னது, பைத்தியக்காரனா? சொன்னா நீ நம்ப மாட்டடா. அவன் ஒரு கிழவன், சுடுகாட்டுல காவல்காரன். சுடுகாட்டு கிழவனா? ஐ சி. என்கிட்ட மோகன் ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். அந்த சுடுகாட்டு கிழவன் தான் அவனோட வளர்ப்பு அப்பாவான். இது அவனோட அட்ரஸ் தெரியுமா?
அவன் அட்ரஸ் தரல. மறுபடியும் வரேன்னு சொன்னான். பேர் மட்டும் சொன்னான், மோகன். அவன் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல என்னால உனக்கு உதவ முடியும். அவனை விடாத. நான் நாளைக்கு வந்து அவனை பார்க்கிறேன். ஓகே? மெதுவா சொல்லிட்டா. வா, வா. ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா. என்னால முடியல. வாமா. இல்ல. முதல்ல ஹாஸ்பிட்டல் போ. வா. இல்லைங்க, என்னால முடியலைங்க. என்னால நீ உள்ளே முடியல. இரு. வலிக்குதுங்க. உள்ளே இரு. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க. பெட் நம்பர் 3 பேஷண்ட்டை கவனமா பார்த்துக்கணும். ஓகே சார். சிஸ்டர், நீங்க போங்க. நான் இப்ப வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் டேவிட் ஹியர். டாக்டர் சங்கர் பேசுறேன். சொல்லுங்க. அந்த கவினோட மருமகனை கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையாவா? நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் இப்ப எங்க இருக்கான்? பிஆர் ஹாஸ்பிட்டல்லையா? சரி, நான் உடனே வரேன். டாக்டர், டாக்டர். கான்ஸ்டபிள், நான் இவனோட மருமகனை கண்டுபிடிச்சிட்டேன். அவனை உடனே கஸ்டடியில் எடுக்கணும். வாங்கய்யா, கமான் குயிக். எஸ் சார். என் மனைவி காப்பாத்துக்கு பிரசவ ஆனத்துல சரண்டர் ஆயிரும் டாக்டர். சரண்டர் ஆயிரும் டாக்டர். சரண்டர் ஆயிரும். டாக்டர், அவன் எங்க? சொல்லுங்க டாக்டர், அவன் எங்க? கான்ஸ்டபிள், க்ளோஸ் தி கேஸ். சொல்லுங்க டாக்டர், அவன் எங்க? சாரி சாரி இன்ஸ்பெக்டர், ஐ ஹேட் மிஸ்டேக்கன். நான் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ சாரி. ஷிட்.